அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. குறிப்பாக இந்த டெட் என்பது, அந்த தேர்ச்சி என்பது மிக அவசியம் என்கின்ற ஒரு தீர்ப்பு. அது யாருக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா, இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பாகவே யார் யாரெல்லாம் பணியில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம், நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்தது. ஸோ அது சார்ந்த உங்களுக்கே தெரியும், அந்த தீர்ப்பு வந்து ஒரு 72 மணி நேரத்தில் அனைத்து சங்கங்களையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இது சார்ந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் செஞ்சும்போது தான் சரி ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்முடைய அரசாங்கம் எடுத்தது. அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் நேற்று வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம். நாங்கள் என்ன கிரவுண்ட்ஸில், என்ன பேக்ரவுண்டில் நம்ம தாக்கல் செஞ்சுருக்கோம், அதுக்கு பலமான என்னென்ன காரணங்களாம் நாங்கள் சொல்லுகிறோம், நீதிமன்றத்தில் எதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த தீர்ப்பு என்று வரும்போது 2 ஆண்டுகளுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உத்தரவினை தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மற்றும் பள்ளிக்கல்வி முறை சீர்குலைவதை தடுக்கவும் உச்சநீதிமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு சார்பாக மறு ஆய்வு மனுவை இன்று, அதாவது நேற்று மாலை நம்ம வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம். நம்ம குறிப்பாக இது என்னென்னா, நம்முடைய ஆசிரியர்களை வந்து பாதுகாப்பது ஒரு புறம், மற்றொன்று லட்சக்கணக்கான மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய அவருடைய கல்வியில் எந்த ஒரு தடையும் வந்து விடாமல் இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடியதற்காக இது ஒரு காரணமாக நாம் அதில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த தீர்ப்பிலே பார்த்திங்கன்னா 55லேருந்து 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு அந்த டெட்டு தேவையில்லை. ஆனாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களும் டெட்டு எழுதியிருக்கணும், டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து அதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு 15லேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக களத்தில் அனுபவம் வாய்ந்து பல்வேறு விதமான மாணவர்களை, சாதனை படைத்த மாணவர்களை உருவாக்கிய அந்த டீச்சர்ஸோடைய அந்த அனுபவங்கள்லாம் வந்து இதில் வந்து நீர்த்து போகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பாக. குறிப்பாக இந்த ஆக்ட் வந்து ஒரு டெட்டுங்கிறது வந்து 23/8/2010 வந்தது என்று சொன்னாலும், இந்த என்சிடியிலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பு யார் யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாதுன்னு என்சிடியே அன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையும் மீறி இந்த தீர்ப்பு வந்து இல்லை அதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் அன்றைக்கி சேர்த்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து வலுவே இல்லாத மாதிரியான ஒரு நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு முன்னாடி